ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எமோஷனலாக, லவ்வபுளாக, ரொமான்ஸாக இருந்தாலும் கூட அடுத்து காட்டின ப்ரொமோ ரொம்பவுமே சூப்பரான ப்ரொமோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் வீட்டிலேருந்து கிளம்பும்போது தாத்தா சொன்னதை கேட்டுட்டும் காவேரியை பார்த்தும் ரொம்ப எமோஷனலாக ஆகி அங்கே போய் நேரடியாக சொல்லிட்டார், டாக்டர் நான் வெண்ணிலாவை இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு. ஆனால் டாக்டர் வந்து விஜய் கிட்ட பேசினதுக்கப்புறம் அப்படியே அவரோட மைண்ட் செட் வந்து குழப்பமாயிடுச்சு. அதனால் இப்போ வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் மறுபடியும் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்து தான். அப்போ தான் தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க, வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி நீ பார்க்குற அதெல்லாம் சரிதான், அதே மாதிரி காவேரி செஞ்சால் உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜயால் எந்த பதிலும் சொல்ல முடியல. சரி, அடுத்த கதையை எப்படி நவுத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா இப்போ காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் நிறைய செட்டப்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாரு. அதை கண்டிப்பாக வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வரப்போகுது. ஏன்னா அது செஞ்சிட்டாருனா தான் எல்லாமே எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடும்ல. ஆனால் இதுக்கிடையில் பார்த்தா குமரன் கங்கா தனியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இப்போ அதுவுமே வந்து கொஸ்டின் மார்க்காக தான் ஆக போகுது. ஏன்னா வெண்ணிலாவை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாருல, அதனால் காவேரி அதெல்லாம் தாங்க முடியாமல் தான் தனி வீட்டுக்கு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இதை தான் ஏற்கனவே நமக்கு வந்து ப்ரொமோலையும், அதாவது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ப்ரொமோலையும் காட்டியிருந்தாங்க வேறு வீட்டில் இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஏற்கனவே மென்டல் தனமான வில்லன்கள்லாம் இருக்காங்கல்ல, பசுபதி, ராகினி, அஜய், அன்பரசு, இவங்கெல்லாம் அவங்களாம் வந்துட்ட மாதிரி காட்டியிருக்கிறதுனால அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு குழப்பமான ஸ்டோரி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சீக்கிரம் இந்த ட்ராகை முடிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப பேர் லைக் பண்ணல, நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டாக தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருக்கவங்க, அதாவது டேரக்டர் டீம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. என்னடா இப்படி நெகட்டிவாக ரொம்ப ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது யாருமே இதை அப்படி ரன் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ பாசிட்டிவாக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க விஜய் காவேரியா. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வச்சுட்டு இப்படி மறுபடியும் எல்லாரும் வந்து என்ன 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 அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது யார் தான் அதை வந்து லைக் பண்ணுவா. அதனால் வந்து சீக்கிரமாகவே இந்த ஸ்டோரி ட்ராக்கை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவுமே நம்புகிறேன். அப்படி மாற்றினா தான் நல்லாவும் இருக்கும். ஏன்னா நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. எனக்குலாம் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் தொண்டை கொஞ்சம் சரியாகல, அதனால் என்னால் ரொம்ப சத்தமாக பேச முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரியானதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு இருக்க ட்ராக் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஒரு ப்ரொமோ வச்சு தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.